இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்கும்போது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 8.3ல இருக்கக்கூடிய இந்த 6th எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம் பாருங்க. A bag contains 12 blue balls and X red balls. If one ball is drawn at random, what is the probability that it will be a red ball? ஓகேங்களா, ஒரு பேக்கில் 12 ப்ளூ பால் இருக்குது, எக்ஸ் ரெட் பால் இருக்குது. ஒரு பாலை செலக்ட் பண்ணால் அது ரெட் கலர் பாலாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் டிவிஷனை கேட்டிருக்காங்க. செகண்ட் டிவிஷன் பாருங்க, இஃப் 8 மோர் ரெட் பால்ஸ் ஆர் புட் இன் த பேக். ஸோ 8 மோர் ரெட் பால்ஸ் அப்படின்றப்ப இந்த எக்ஸோட ஒரு 8 ஆட் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது த ப்ராபபிலிட்டி ஆஃப் drawing a ரெட் பால். ஸோ இதுலேயுமே ப்ராபபிலிட்டி ரெட் பால் தான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி என்ன பண்ணுறாங்கன்னா, வில் பி ட்வைஸ் தட் ஆஃப் த ப்ராபபிலிட்டி இன் ஒன். ஒன்றுக்கு என்ன ப்ராபபிலிட்டி வந்துச்சோ அதை விட ட்வைஸாக கிடைக்கும் அப்படின்னு இங்கே சொல்லியிருக்காங்க. தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதுதான் கொஸ்டின். இந்த கொஸ்டின் தான் இப்போ வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் நோட்டிஃபிகேஷன்ஸாக உங்களுக்கு கரெக்டாக ரீச் ஆகும். ஓகேங்களா, நீங்களும் வீடியோ பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும். நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கிவன் என்னது, ப்ளூ பால் அப்படின்றது எவ்வளோ கொடுத்துருக்கோம். ஸோ ப்ளூ பால் அப்படின்றது 12. அதே இது ரெட் கலர் பால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது, எக்ஸு. ஓகேங்களா, அந்த பேக்கில் இருக்கக்கூடிய ப்ளூ கலர் பால் 12, ரெட் கலர் பால் எக்ஸு. அப்போ டோட்டல் பால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் பால். ஓகேங்களா, ஸோ அதுதான் என்னது, நம்பர் ஆஃப் எஸ். ஓகேங்களா, எவ்வளவு 12 + எக்ஸ். ஓகேங்களா, ஸோ நம்பர் ஆஃப் எக்ஸ் எஸ்ன்றது 12 + எக்ஸ். ஓகேங்களா, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க, நான் அதான் ஈவெண்ட் எடுத்துக்கிட்டு ஏபி த ஈவெண்ட் கெட்டிங் எ ரெட் பால். ஓகேங்களா, ஒரு பால் எடுக்கணும், அது ரெட் பாலாக இருக்கணும்னா அதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்கான். ஸோ அதை ஏன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, நம்பர் ஆஃப் ஏ வந்து என்னது, ரெட் பால்னால் என்ன இருக்குது, எக்ஸு. ஓகேங்களா, ஸோ நம்பர் ஆஃப் எஸ் இது இருக்குது. ஸோ அப்போ இதை தான் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏக்கு நமக்கு ஃபார்முலா நம்பர் ஆஃப் ஏ டிவைடட் பை நம்பர் ஆஃப் எஸ். ஸோ நம்பர் ஆஃப் ஏன்றது எக்ஸு, நம்பர் ஆஃப் எஸ்ன்றது 12/x. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு டிவிஷனுக்கான ப்ராபபிலிட்டி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது நெக்ஸ்ட்டு செகண்ட் டிவிஷன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, புட் மோர் 8 ரெட் பால்ஸ் இன் த பேக். ஓகேங்களா, ஸோ அந்த பேக்கில் 8 ரெட் பால்ஸ் ஆட் பண்ணுறாங்க. அப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ரெட் பால் அப்படின்றது கவுண்டிங் என்ன வரும். ஸோ ரெட் பால் வந்து எனக்கு எக்ஸு ப்ளஸ் 8 ஆட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, ஸோ அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் எஸ் என்ன வரும். ஸோ ஆல்ரெடி 12 + எக்ஸ் இருக்குது. இப்போ இங்கே ஒரு 8 ஆட் பண்ணிட்டோம். ஓகேங்களா, 8 ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன வரும், ஸோ 12 + எக்ஸ் ஆல்ரெடி இருக்குது. இப்போ ஒரு 8 ஆட் பண்ணுறேன். ஸோ மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 20 + எக்ஸ் என்னது, நம்பர் ஆஃப் எஸ். ஓகேங்களா, இது வந்து ரெட் பால் அப்படின்றது. ஓகேங்களா, ஸோ அப்போ இங்கேயும் அதே தான், செகண்ட் டிவிஷன் இல்லை, அங்கே ஏ எடுத்தோம், இங்கே வந்து பின்னு எடுக்கிறேன். பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் ரெட் பால், கெட்டிங் ஏ ரெட் பால். ஓகேங்களா, ரெட் கலர் பால். ஸோ அப்போ நம்பர் ஆஃப் பி, இதில் ரெட் பால் வந்து எனக்கு எவ்வளோ இருக்குது, எக்ஸ் + 8. அப்போ நம்பர் ஆஃப் பி வந்து அதே தானே, எக்ஸ் + 8. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் பி வந்து என்ன வரும், நம்பர் ஆஃப் பி டிவைடட் பை நம்பர் ஆஃப் எஸ். ஸோ நம்பர் ஆஃப் பின்றது என்னது, எக்ஸ் + 8 டிவைடட் பை 20 + எக்ஸ். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் எஸ் இதுதான். ஓகேங்களா, அதில் ஃபஸ்ட்டு டிவிஷனில் நம்பர் ஆஃப் எஸ் 12 + எக்ஸ், இதில் பொறுத்த வரைக்கும் 20 + எக்ஸ். ஓகேங்களா, பட் அவன் என்ன கேட்டிருக்கான் சொல்லியிருந்தான் அப்படின்னா, இன்னொரு ஹிண்ட்ஸ் கொடுத்துருக்கான். ஃபஸ்ட்டில் வரக்கூடிய ப்ராபபிலிட்டியை விட இதோட ப்ராபபிலிட்டி கண்டிப்பாக ட்வைஸ் அப்படின்னு சொல்லிட்டான். ஓகேங்களா, ஸோ அப்போ என்ன அர்த்தம், இதோட 2 மடங்கு தான் இது அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ ரெண்டையும் நான் ஈக்குவல் பண்ணணும்னா இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இதை கொண்டு வரலாமா. ஸோ அதான் எழுத போகிறேன். இங்கே என்ன இருக்குது, x/12 + எக்ஸ், x/12 + எக்ஸையும் இங்கே இருக்கிறதையும் நான் ஈக்குவல் பண்ணணும் அப்படின்னா
அவன் மேலே சொன்ன ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏவோட டபுள் டைம் ட்வைஸ் அப்படின்னு சொன்னான். அப்போ இதை 2ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை நம்ம சிம்பிளை பண்ணால் எனக்கு ஆன்சர் கிடைக்கும். 2 மேலே இருக்குனால 2x divided by 12 plus x equal to x plus 8 divided by 20 plus x எழுதலாமா? இந்த 2 மேலே மல்டிப்ளை பண்ணிட்டு ஓகேங்களா? நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த என்டையர் டீம் எடுத்து இந்த பக்கம் கிராஸ் மல்டிப்ளிகேஷன், இந்த என்டையர் டீம் எடுத்து இந்த பக்கம் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ 2x into 20 plus x equal to x plus 8 into 12 plus x. ஓகேங்களா? ஸோ இப்போ 2x into 20 40x, 2x plus x into x 2x square equal to இந்த x into 12 12x, x into x x square. ஓகேங்களா? ஸோ இந்த நம்பரால் ரெண்டு நம்பரையும் பெருக்கிறீங்க. அடுத்தது இந்த 8 எடுக்கிறேன். 8 into 12 10 8s are 80, 2 8 are 16, 96 plus 8 into x 80x. ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸ் ஸ்கொயரு எக்ஸு நம்பர்ஸு எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு போக போகிறேன். ஸோ இங்கே 40x இருக்குது. இங்கே 12x ப்ளஸ் 8x, 12ஐயும் 8ஐயும் ஆட் பண்ணால் 20x. ஓகேங்களா? 20xன்றது ப்ளஸ்ஸு, இந்த சைடு வரும்போது மைனஸ் 20x. ஓகேங்களா? ஸோ ஆக மொத்தம் என்ன, இந்த எக்ஸும் இந்த எக்ஸையும் நான் ஆட் பண்ணி இங்கிட்டு கொண்டு வந்துட்டேன். அடுத்தது என்ன இருக்குது, 2x ஸ்கொயர். இந்த எக்ஸ் ஸ்கொயர் இந்த சைடு வரும்போது மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அடுத்தது இதுவும் போயிடுச்சு. மீதி என்ன இருக்குது, 96. இது இந்த சைடு வரும்போது மைனஸ் 96 ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? ஒரே மாதிரி ஈக்குவேஷன் கொண்டு வந்துட்டேன். ஸோ இப்போ எக்ஸ் ஸ்கொயர் டேம் தான் ஃபஸ்ட்டு எழுத போகிறேன். ஸோ இதை மட்டும் நான் சிம்ப்ளை பண்ணுறேன். 2x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். மைனஸ்னால் 1 இருக்கதா அர்த்தம், எந்த நம்பரும் இல்லைன்னா 1 இருக்கதா அர்த்தம். ஸோ 2 minus 1 1x ஸ்கொயர். 40x minus 20x plus 20x minus 96 ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை நான் ஃபேக்டரைஸ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு கரெக்டாக ஆன்சர் கிடைக்கும். ஸோ இங்கே எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுறேன்றதை பாருங்கள். மல்டிபிள் ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணுனா எனக்கு ஆன்சர் 96. அதே ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் எனக்கு 20 அப்படின்னு கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ 96 மைனஸ் 96 20 ப்ளஸ் 20 இருக்குது. ஸோ எந்த நம்பர் போட்டால் எனக்கு செட் ஆகும் அப்படின்னா 24 4 எடுத்தால் 96. ஓகேங்களா? அது 24க்கும் 4க்கும் உள்ள டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா 20. பட் எது ப்ளஸ் எது மைனஸ் அப்படி பாருங்கள். இங்கே வர்ற ஆன்சர் ப்ளஸில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பெரிய நம்பர் தான் ப்ளஸ்ஸு, சின்ன நம்பர் மைனஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா மைனஸ் 96, இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா ப்ளஸ் 20. ஸோ அப்போ நான் எப்படி எழுதலாம், எனக்கு வந்திருக்க ஃபேக்டரை எக்ஸு ப்ளஸ்ஸு 24 இன்ட்டு எக்ஸு மைனஸ் 4 ஈக்குவல் டு 0 அப்படின்னு எழுதலாமா? இந்த 24ஐயும் இந்த -4ஐயும் அப்படியே எடுத்துருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ் ப்ளஸ் 24 ஈக்குவல் டு 0 ஆஃப் எக்ஸ் மைனஸ் 4 ஈக்குவல் டு 0. அதாவது ரெண்டுமே தனித்தனியாக 0 எடுக்கிறேன். ஏன்னா ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணால் ஆன்சர் 0 அப்படின்னா ரெண்டில் ஏதோ ஒரு நம்பர் 0 அப்படின்றப்ப நான் ரெண்டுமே 0ன்னு எடுத்து செக் பண்ணுறேன். ஸோ அப்போ இப்படி எடுக்கும்போது எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 24 கிடைக்கும். இந்த வழியில் வந்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 4ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ப்ராபபிலிட்டி நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸுன்றது நம்பர் ஆஃப் ரெட் கலர் பால். ஓகேங்களா? ஸோ ரெட் கலர் பால் அப்படின்றது கவுண்டிங் எப்போவுமே மைனஸில் வராது, எப்போவுமே ப்ளஸ் தான். அப்படின்றப்ப இந்த -24 கரெக்டான ஆன்சராக இருக்காது. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ எக்ஸ் தான் கேட்டிருக்கான். எக்ஸ் வந்து நம்பர் ஆஃப் ரெட் கலர் பால் அப்படின்றது தான். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த எக்ஸசைஸு. வீடியோ பார்த்துமே கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோட இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். இந்த சம்ம ஒரு தடவை பார்த்துக்கோங்க.
ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.